நாம் சில பொருட்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு சின்ன பேக்கெட் மாதிரி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ லெதரில் வந்து ஷூவோ செப்பலோ அந்த மாதிரி வாங்குறீங்க, லெதரில் பேக் வாங்குறீங்க, அப்புறம் மெடிக்கல் ஷாப்பில் இந்த வைட்டமின்ஸ்லாம் போட்ட பாட்டிலில் போட்டு வரும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலரில் ஒரு பாக்கெட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் வந்து சிலிக்கா ஜெல், நீங்கள் ஆர்னமெண்ட்ஸு சில்வர் ஐட்டம்ஸ் வாங்கும்போது கூட அது பார்த்துருப்பீங்க. சிலிக்கா ஜெல்லுன்னு போட்டிருக்கோம், கூடவே டெசிகண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் வந்து டூ நாட் ஈட், த்ரோ அவே அப்படிலாம் போட்டிருக்கோம். அந்த பாக்கெட்டை பார்த்தீங்கன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. பொதுவாக நம்ம அந்த மாதிரி பொருட்கள் வாங்கும்போது அதில் உள்ள இந்த விஷயத்துக்கு மேலே இது போட்டிருக்கிறத பார்த்துட்டு உடனே நம்ம அதை தூக்கி போட்டுருவோம். ஆனால் இது பெரிய அளவில் நமக்கு யூஸ் ஆகுங்க வீட்டு உபயோகத்தில். இப்போ என்னென்ன மாதிரியான யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம மேலோட்டமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெசிகண்ட் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, டெசிகண்ட்னா என்னன்னா ஈரமுறிஞ்சி உலர்பான் அப்படின்னு அர்த்தம். அதுக்குள்ளே கிரானியூல்ஸ் மாதிரி அப்படியே சின்ன சின்ன முட்டை மாதிரி இருக்கும், அதில் நிறைய போர்ஸுகள் இருக்கும், அது தண்ணீரை உறிஞ்சக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. ஈரப்பதம் டம்ப்னஸ், அந்த ஒரு ஈர வாடை வரத்துக்கான காரணமான ஈரப்பொருட்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ குறிப்பாக நம்ம கிச்சனில் எப்படி யூஸ் பண்ணலாம், இப்போ காஃபி போட்டு வச்சுருக்கிறோம் ஒரு கண்டெய்னரில், அதை திறந்து மூட நாளடைவில் என்ன ஆகுனா அந்த காஃபி பவுடர் கெட்டி ஆகிடும். இப்போ அதை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணலான்னா அதுக்குள்ளே வந்து இந்த சிலிக்கா ஜெல் பாக்கெட்டை வந்து போடணும். இதை உடச்சி போடக்கூடாதுங்க. இது வந்து நான் டாக்ஸிக் பொருள் தான், ஆனால் வந்து குழந்தைகள் கிட்டேயும் நீங்கள் பெட்ஸ் வளர்க்குறீங்கன்னா அதுங்க கிட்டேயும் இது படாமல் கண்ணில் படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இதை சாப்பிட்டாலோ இதை திறந்து அது உடம்புல பட்டாலோ கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி, உடம்புல குடலில் ஒரு அலர்ஜி, அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் ஏற்படும். அதனால இது குழந்தைகள் கிட்டேருந்தும் பெட்ஸு கிட்டேருந்தும் தூரம் வைங்க. அதே மாதிரி அந்த பாக்கெட்டை பிரித்து யூஸ் பண்ணாதீங்க, பாக்கெட்டாகவே யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த காப்பி தூள் பாக்கெட்டில் போடும்போது அது எவ்வளோ தூரம் நீங்கள் திறந்து 3 நாளுமே அந்த காப்பி தூள் எப்படி ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து உப்பு நம்ம தூவுறதுக்காக ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, ஓட்டையாக இருக்கும். இப்போ அந்த உப்பு சில சமயம் என்ன ஆகும்னா ஈரம் பட அது கெட்டி ஆகிடும். உப்பு நம்ம தூவும் போது அதுலேருந்து வராது அந்த ஓட்டைகள் வழியாக. அப்போ அந்த உப்புனுடைய அந்த கண்டெய்னருக்கு உள்ளே திறந்து அதுக்குள்ளே இந்த சிலிக்கா பாக்கெட்டை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உப்பில் ஈரப்பதமாய் கெட்டி ஆகாது, உதிரியாகவே இருக்கும். அப்புறம் நீங்கள் அந்த வெங்காயம் இந்த மாதிரியான கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குது, அது காயணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோதான் வெயிலில் உலர்த்தினா கூட திரும்ப மழை காலத்தில் உள்ளே கொண்டாந்து வைக்கும்போது அதில் ஒரு ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சுவதற்கு இந்த சிலிக்கா ஜெல் பாக்கெட்டை, இது வந்து நீங்கள் பொருள் வாங்கும்போது தான் கிடைக்கும்னு இல்லை, ஆன்லைன்லேயும் கிடைக்கும், அமேசானில் கிடைக்குது. சிலிக்கா ஜெல் பாக்கெட் அப்படின்னு போட்டு ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆன்லைனில் இது கிடைக்கும். இப்போது உங்கள் ஃபோன் வந்து தண்ணியில் விழுந்துருச்சுன்னு வச்சுங்க, உடனே எடுக்கிறீங்க, அதில் இருக்கிற பேட்டரியை கழட்டுறீங்க, சிம் கார்டை கழட்டுறீங்க, நல்லா துடைக்கிறீங்க, அது போதாதுங்க. அது வெயிலில் வச்சோ என்ன பண்ணாலுமோ அதை விட பெஸ்ட்டு என்னென்னா தண்ணியிலேருந்து எடுத்தோன்னா பேட்டரியை கழட்டிட்டு தான் ஃபோனை நல்லா தொடச்சிட்டு பேட்டரி சிம் கார்டெலாம் தொடச்சிட்டு இது அத்தனையும் ஒரு பிளாஸ்டிக் ஜிப் கவருக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஒரு 7-8 இந்த ஜெல் பாக்கெட் சிலிக்கா ஜெல் பாக்கெட்டையும் உள்ளே போட்டு மூடிட்டு நைட்டு வச்சுட்டு காலையில் ஏஞ்சிங்கன்னா உங்களோட ஃபோனு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். அடுத்தது, இப்போ நீங்கள் சில்வர் பொருட்கள் யூஸ் பண்ணுறீங்க, சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி தங்க நகைகள் யூஸ் பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோடனே கழட்டி உடனே வந்து அதை ஜுவல் பாக்ஸில் வச்சுருவோம். ஆனால் அதை வெளியில் காய வச்சோ தொடச்சோ நம்ம அதுக்கப்புறம் அது உள்ளே வைக்கிறது இல்லை. இந்த ஈரம் அதில் உள்ள உப்பு இது பட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதோடைய அந்த கிளிட்டரிங், அந்த பளபளப்பு தன்மை கம்மியாகி அது ஒரு மாதிரி பழசு மாதிரி ஆகிடும். அதனால் அந்த ஆர்னமெண்ட்ஸ் எது டப்பாக்குள்ளே போடுறீங்களோ முதல்ல வந்து நகைகளை கொஞ்சம் தொடச்சி உள்ளே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி வைக்கும்போது அதில் ஒரு 4-5 இந்த சிலிக்கா ஜெல் பாக்கெட்டை போட்டு வச்சிங்கன்னா உங்கள் நகைகள் அவ்வளவு சீக்கிரம் பழசாகாது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பட்டு புடவை கட்டிட்டு போகிறீங்க, நம்ம வேர்வை கொஞ்சமாச்சும் இருக்கும், அதை கழட்டி போடுறோம், அப்புறம் மடித்து அதை பீரோவில் வச்சிடறோம், அதுலேருந்து ஒரு டேம்ப்னஸ், ஒரு ஸ்மெல்லு வந்து ஈரப்பதம் உள்ள ஒரு ஸ்மெல்லு நாளடைவில் வரும். ஏன்னா பட்டுப்புடவையை அடிக்கடி யூஸ் பண்ணால் பரவாயில்ல, அந்த ஈரம் அதில் தங்க அந்த பட்டுப்புடவையோட கலர் மங்கும், அந்த ஜரிகையினோட இது மங்கும். அதுக்காக நீங்கள் அந்த பட்டுப்புடவையை வச்சுருக்கிற ரேக்லேயோ ஒரு சூட்கேஸ்லேயோ வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த சிலிக்கா ஜெல் பாக்கெட்டை வந்து நீங்கள் போட்டு வைக்கலாம்.
இது குறிப்பாக இந்த ஜிம்முக்கு போயிட்டு வரவங்க ஜிம் பேக்னு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே வந்து மிக மிக யூஸ் ஆகுதுங்க. ஏன்னா ஜிம்மில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய வேர்வைகள் வரும். அதை நம்ம கழட்டிட்டு அப்படியே அதை மடித்து பேகுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம வரோம். நம்ம ஷூ, சாக்ஸு, தலையில் போடுறது எல்லாமே கொஞ்சம் ஈரம் பதம் வந்து அதில் இருக்கும். அப்போ அந்த ஜிம் பேக்கில் வந்து எப்போவுமே ஒரு 10-15 இந்த சிலிக்கா பாக்கெட்டை போட்டு வைக்கிறது, அந்த பேகு ஸ்மெல்லு வராமல் இருக்கும். அப்புறம் உங்கள் ஷூ, சாக்ஸு இதெல்லாம் நம்ம போயிட்டு வரும்போது அந்த வேர்வை ஈரப்பதத்தால் அதுலேருந்து ஸ்மெல்லு வரும் இல்லையா, அப்போ அது வந்த பிறகு உடனே அதுக்குள்ளே ஒரு 4-5 சிலிக்கா ஜெல் பாக்கெட்டை போட்டு வச்சிங்கன்னா அதில் உள்ள ஈரப்பதத்தெல்லாம் அது உறிஞ்சி எடுத்துடும். ஆக இது எங்கெங்கெல்லாம் ஈரப்பதம் இருக்குது, அதனால் ஒரு பாக்டீரியா உருவாகுது, அதனால் ஒரு கெட்ட வாடை வருதோ அந்தந்த இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அழுக்கு துணி போட்டு வைக்கிற அந்த பின்னு, இல்லை ஒரு கூடை, இல்லை ஒரு கவர் பண்ண ஒரு இது அதில் இருக்குன்னா அதுக்கு அடியில் வந்து ஒரு லேயர் வந்து நீங்கள் ஒரு 10-15 இந்த சிலிக்கா பாக்கெட் போட்டு வச்சிங்கன்னா அந்த அழுக்கு துணிகளில் உள்ள ஸ்மெல்லோ அந்த ஈர வாடையோ வராது. மழை காலத்தில் நீங்கள் வீட்டுக்குள்ளே துணி வளர்த்திங்கன்னா அந்த ரூமுக்குள்ளே நீங்கள் ஒரு 10-15 இந்த சிலிக்கா பாக்கெட்டை பிரித்து வச்சிங்கன்னா அந்த ரூமில் அந்த ஒரு ஈர வாடை வந்து உங்களுக்கு வராது. உங்களுடைய டெக்கரேஷன் பொருட்கள் அதை உபயோகப்படுத்தணும்னா பாதுகாத்து வைக்கிற டப்பாலையும், ஸ்நாக்ஸ் டப்பா, தானிய டப்பா, இந்த மாதிரி விஷயங்களையும் சிலிக்கான் பாக்கெட்டை போட்டு வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ரேசர், அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ், பழைய புத்தகங்கள், இந்த மாதிரி டப்பாக்களில் வந்து சிலிக்கான் போட்டு வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் சிலிக்கான் பேக்குன்னே விற்கிது, அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் போது பாக்டீரியா இல்லாத, ஸ்மெல் இல்லாத, ஈரப்பதம் இல்லாத துணிமணிகளை உங்களால் பாதுகாக்க முடியும். ஸ்விம் சூட்டை யூஸ் பண்ணிட்டு இது பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நீங்கள் பாதுகாக்கலாம். ஜிம் பேக்ல போடலாம். முக்கியமா உங்களுடைய கார்ல வந்து மழைக்காலங்கள்ல அந்த மாதிரி பனி பூத்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை போக்குறதுக்கு இந்த மாதிரி சிலிக்கான் பாக்கெட்டை டேஷ்போர்ட்ல போட்டு வச்சீங்கன்னா மிராக்கிளா மாயமா அந்த பனி மூட்டை எல்லாம் போறதை நீங்க பார்க்கலாம். உங்கள் டாய்லெட்டோடைய மேல் மூடி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே கேப் இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு 7-8 இந்த மாதிரி சிலிக்கா ஜெல் பாக்கெட்டை வச்சிங்கன்னா உங்கள் டாய்லெட் வந்து ஈரம் இல்லாமல் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக சுத்தமாக இருக்கும். ஸ்மெல் எதுவும் இருக்காது. ஸோ எங்கெங்கெல்லாம் ஈர வாடகை வருது, இதை எப்படி யூஸ் பண்ணலாம், இதுக்கு அளவே கிடையாதுங்க. உங்களுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணால் ஒன்று, இதை வந்து உணவாக உள்ளே உட்கொள்ளக்கூடாது, இது பிரித்து இருக்கக்கூடாது, பாக்கெட்டாகவே அப்படி இருக்கணும். இதை நீங்கள் ஆன்லைனில் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவராக இருந்தால் இது எப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை இப்போ நம்ம சொன்னதுக்கப்புறம் இதை வேறு மாதிரி எப்படிலாம் யூஸ் பண்ணலான்ற ஐடியா இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எல்லாருக்கும் பயனளிக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. AJH.